ஏய், அது என்னோட அண்ணையா. டிரைவர் இல்லாதனால என்ன டிராப் பண்ண வந்தாரு. ஆளு கொஞ்சம் லூசு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அவரு. ஏய், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனி அவர் வரமாட்டாரு. உங்களுக்கு என்ன பார்க்கணும் போல இல்லையா? அப்புறம் இல்லாமலா உன்னை நாளைக்கு பார்க்கணும். நீ தனியா தான் வரணும். எங்க கோர்ட்லயா? ச்சே, பாந்தியம் ரோட்டுக்கு எதிர்த்த மாதிரி நம்பர் 22. ஓ, நீங்க விக்கணும்னு நினைச்சீங்களே அதா? அப்புறம் நீங்க சைனா கொண்டு வர மறந்துடாதீங்க. வேண்டாம், இனிமே நீங்க வைரத்திலேயே வாங்கி தரதா இருந்தாலும் இந்த செயினை நான் தர போறது இல்ல. கடைக்காரன் திருப்பி கேக்குறானம்மா. தர முடியாதுன்னு சொல்லுங்க, காசு வேணா வாங்கிக்கங்க. ஐயோ, அது இல்லம்மா, கடைக்காரன் வேற யாருக்கோ செஞ்சானா, அதனால அவங்களுக்கு கேக்குறாங்களா, திருப்பி கொடுத்துடணுமா. இங்க பாருங்க, ஓ, உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியும்ல, நல்லா கேட்டுக்கங்க. கேக்குறேன். யாரு வந்து கேட்டாலும் இந்த செயினை நான் திருப்பி கொடுக்கறதா இல்ல. ஆமா. अबे चल बाहर। அட இது எப்ப இருந்து குர்காவெல்லாம் வெளிய தோறதா? आपको अंदर आने के लिए जो बड़ा साहब ने मना किया है। அப்படியே சொன்னாரு. अबे டேய், இந்த Dress அந்த கத்தி உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலடா. கொஞ்சம் மனசு வைடா. ஆட்டோ நிறுத்து. காலங்காத்தாலே வந்துட்டானா? இந்த ஆளை உள்ள விட கூட தெரியும்ல. டேய் பொறுக்கி, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கற? அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஏன்டா டேய், இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவடா நானு. அதுக்காக நீ வரும்போதெல்லாம் பிரியாணியே சாப்பாடு எல்லாமே எல்லாமே தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உப்பு இருந்தா கூட திருட்டு போட்டோம். நீ யாரா? ஏய் நிறுத்துற. நாங்க இங்க கொள்ளை அடிக்க போறோம். அப்புறம் இந்த கோட்டையெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி போறோம். அப்புறம் எங்க பெரிய ஐயா? அப்புறம் நடு ரோட்ல தான் அப்ப நிப்பாரு. பெரிய விட மாட்டேன்டா. நான் விடவே மாட்டேன்டா. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு நான் ஊருக்கு சொல்றேன்டா. இந்த பொண்ணுச்சாமி சொல்லுவான்டா. அதுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏறாதாடா முடியும். ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழ பாப்போம். அதே மீறி இவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீ சும்மா விட்டுறாத. அவன் கை காலை உடைச்சு அப்படியே தூக்கி போட்டு வெளியே நாய் திருட்டு நீ போட்டோம். ஏன்டா அவன் தேவலாம் பேசிட்டு? வாடா வாடான்றல. அட இவ ஒருத்தடா சும்மா கதவை சாத்திக்கிட்டு. பாசையும் புரியாது, ஒண்ணும் புரியாது. நான் என்ன இந்த வீட்டையே சாப்பிட போறேன்? குத்தி கட்ட பையன். குசேலன் வந்துட்டானா? வாப்பா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். और कपड़े हैं क्या? இல்ல நாளைக்கு வாப்பா. जी सर। என்ன தாத்தா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு தாத்தா? யாரா இருக்கணும் நீயே சொல்ல. 7 மலையும் 7 கடலையும் தாண்டி வந்தா அது யாரா இருக்கும்? 7 மலை 7 கடல். 6 மாசம்லாம் நீ காத்துட்டு இருக்க வேண்டாம். முகூர்த்தத்தை உடனே முடிக்கிறதுக்கு இப்பவே ஐயரை கூப்பிடணும். தாத்தா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ வந்துட்டாப்பா. ராதிகா மோகன். வா ராதிகா, நம்ப முடியலப்பா. ராதிகாவா? அதான் தேயிலை சொன்னியே, அவர் பொண்ணு ராதிகா. ஓ, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பரீட்சை பாஸ் பண்ணிட்டாளா, அதனால இங்க வந்திருக்கா. உங்க பாட்டி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பேரனோட பொண்டாட்டியாச்சே. ராதிகா, ஹாய். ஹாய். எங்க இருந்த குசேலா? காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப புத்திசாலி பொண்ணு. என்னம்மா இது, யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் இப்படி வந்தேன்னு சொல்றா. இந்த காலத்து பொண்ணுங்க ஆம்பளை பசங்களோட புத்திசாலிங்க. உங்க அப்பாவுக்கு தெரியுமாமா நீங்க வந்திருக்கிறது? அப்பா ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாரு. எப்படி இருக்கு உங்க அப்பாவோட தேயிலை பிசினஸ், தேங்காய் பிசினஸ் எல்லாம்? டூயிங் வெல். ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்காங்கல்ல, பேசுறதுக்கு நிறைய இருக்கும். நாம இடைஞ்சலா இருக்க வேண்டாம், வாங்க. அது உண்மைதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு பேங்க் வரைக்கும் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ யாரு? நீ யாரு? நான் குசேலன். நீ? அப்ப இவர் இது நல்லா புரியுது. இவர் குரல், இவர் உடல். நல்லா ஏமாத்துறீங்க. சின்ன வயசுல நான் படிச்ச புக்ல கூட இந்த மாதிரி எந்த கதையும் நான் படிச்சதே இல்ல. ரொம்ப புதுமையா இருக்கு. நூதன கொள்ளை. அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரு? ராதிகா மோகன், தைக்காட்டு மேடம், லண்டன். ஸ்டூடெண்ட் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. குசேலனோட காதலி. போதுமா? அப்படி யாருமே இல்ல. இருக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? நீ கேக்குறதுக்குலாம் நான் பதில் சொல்றதுக்கு நீ என்ன ஸ்கூல் டீச்சரா? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லாட்டா நான் பொண்ணாதவன் ஆயிடுவேன். போறதா இருந்தா 3 பேரும் சேர்ந்து போலாம். நான் வெளியே, நீங்க உள்ள. ஜெயிலுக்கு போவோம். உன்னை கொன்னுட்டு எங்க கொல்லு பார்க்கலாம். ஓடி கிறுக்கி. நீ போடா தவளை. இதெல்லாம் குருவிக்கறியா இருக்கும்? பின்ன என்ன தவளைன்னு கரெக்டா சொல்றேன். இல்ல, உன் முகத்தை பார்த்து சொல்லிருப்பா. ஏய், மூஞ்சி முகரையில உடைச்சு போறேன். வேண்டாடா, அனாவசியமா பிரச்சனையில மாட்டிக்காத. நானே கேக்குறேன். அடியே தைக்காட்டு ராதிகா மோகன், எங்களை மாட்டி விடுற நோக்கத்துல வந்தியா? எதுக்காக வந்த? யாரையும் மாட்டி விடுற என்ன எனக்கு இல்ல. ஆனா யார் ஏமாற கூடாதுன்னு நான் வந்தேன். என் நோக்கம் என்னன்னு நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும்.
அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதா உங்க 2 பேருக்குமே நல்லது. ஹலோ, நான்தா. எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க ஒரு பெட்டிக்குள்ள. எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அதுல உரிமை இருக்கு. அத ஒருத்தங்க மட்டும் எடுத்துட்டு போக விடக்கூடாது. இவ யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கா? அவளோட அம்மாவா இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு சொந்தமாச்சே. அவங்க அம்மா உனக்கு சொந்தமா? ஆமா. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ல? சும்மாறா. சும்மா கேள்வி கேட்கறதே வேலையா போச்சு. அவ யார்கிட்ட பேசினான்னு எனக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அவ நம்மளோட ஃப்ராடு. அதனால தான் நான் சொல்றேன், அவளை அவ வழிக்கு விடுறது தான் நமக்கு நல்லது. ஓகே.